मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः पुनीयादरिनलिनगदा शङ्खपाणिर्मुकुन्दः भूः पादौ यस्य नाभिर्वियतसुरनिलैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैररभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः மாற்றம் வருமா? இல்லை, மடிந்து போவோமா? நேற்று உறவு இன்று பிரிவு நாளை கனவு இங்கு வருமோ திசையில்லா பாத துணையின்றி பயணம் தனிமையில் பேத விடியல தேடும் மாற்றம் வந்து விட்டால் இருளும் மறையும் நேற்று உறவு இன்று பிரிவு நாளை கனவு இங்கு வருமோ ரத்தத்தை வேர்வையா சிந்திடுவாம் பாரு ஓய்வின்றி தெஞ்சிடும் பிஞ்சி போன நாறு பட்ட கடன் தீர்க்க பட்டிடுவாம் பாரு அடிய கூட தாங்கி சென்றிடுவா வீடு துடிப்பின்றி ஓடுமோ துன்பத்தை தாங்குமோ கரை தேடி இங்கு போகும் நேற்று உறவு இன்று பிரிவு நாளை கனவு வருமோ பொண்ணா பிறந்த பாவம் என்ன அம்மா இவ படுற கஷ்டம் எழுந்த முதல் தூங்கும் வர துன்பம் தானே இவ நெஞ்சில் மட்டும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு காலத்தை தான் கடத்துறாளே பொறப்பு பத்திரம் இல்லாம அகதி போல வாழ்றாளே அண்ணன் செஞ்ச பாவத்துக்கு தம்பி இங்க பழிகாடு காக்கி சட்ட அடி உதைக்கி தாங்குமா இவன் சிறு கூடு புத்தி கொஞ்சம் குறவுனாலும் சுட்டித்தனம் கூட இருக்கும் இப்ப கையிருந்தும் காலிருந்தும் அசையாம கிடக்குறானே வறுமை இங்க வாட்டுனாலும் வானத்தையும் புடிச்சிடுவா தங்க இவ படிப்புல எல்லாம் தங்கமா ஜொலிச்சிடுவா ஊர்வியக்க தேர்ச்சி இங்க மேற்படிக்க வாய்ப்பு எங்க பாவம் புள்ள என்ன செய்வா உசுரை விட துணிஞ்சு புட்டா. Hello, Kamala. Ini salah. I dengar tadi matrik you kena tolak kawan I dengan 2A pun dapat. You dengan 10A pun tak dapat. Masya Allah. துன்பத்தின் உச்சியில் பள்ளிக்கூடம் போனா கூடமும் குடிசையா நிற்பதென்ன கோலம் சின்ன
ഉള്ളരണ്ട് കുട്ടിക്കാള് നാള് സപ്പാത്തിയ കൂട മാത്തിക്കൊള്ളും പോത് മാറ്റം വേണ്ടുമോ துன்பம் தீருமோ கண்ணீர் மட்டும் இங்கு போதும் பேர் சொல்ல மகன் பிறப்பான், பெத்த கடன் தீர்த்து வைப்பான். நம்பிக்கையா நினைச்சதெல்லாம் மண்ணோடு புதைச்சு போட்டான். குடிச்சு புட்டு வீடு வந்து தடுமாறி ஆடி நின்னா பெத்த தாய் பதறிக்கிட்டு காலடியில் விழுந்து விட்டா. 10 காசு இல்லைனாலும் பாசமுள்ள நிறைஞ்சிருக்கு. தங்கச்சிக்கு காசு தர நண்பங்கிட்ட கடன் கேட்பான். கடங்காரன் வீடு தேடி வந்து விட்டான். ஒரு நாள் தலைய வச்சு காசு தாரேன் புடிச்சான் அப்பன் அவன் கால. எடுத்த கடன் அடைக்கிறியா, பெத்த மகளை கொடுக்கிறியா? மானம் வித்து பணம் திரட்ட வாய்க்கூசா வழி சொன்னான். மானம் இங்க போன பின்னே வாழ்ந்து இனி என்ன இருக்கு? கண் விழிச்சு பார்க்கையில அப்பாவோட கோர நிலை. நடந்த கதை என்னதுன்னு புரியாம பதறி நின்னான். அப்பா அம்மா தம்பி தங்க வாழ்ந்து வந்த பந்தம் எல்லாம் அசுரன் தந்த தொல்லையால விஷங்குடிச்சு மாஞ்சிடுச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணா படிடா, என்ன மாதிரி ஆயிடாதடா. உங்க அம்மாவை பாருடா, ஓடா தேஞ்சு போன இந்த கூட பாருடா, தவிக்கிற தங்கச்சிய பாருடா, உலகமே இருண்டு போன தம்பிய பாருடா. அங்காரம்மா எழுந்த மகன் படம் செய்ய வெறியோடு அசுரனோட கதை முடிக்க வாளோடு புறப்பட்டான். Cik, Cik, bangun Cik, bangun. Ramesh, cek IC dia. Nama dia Krishna anak lelaki Maniam. Ini kes jenayah ni. Ada orang mati kena tetap kat sini. Jap, I cek IC dia. Nama yang ditetak Binaan Wijaya Singkem anak lelaki Munusami. Ambulans dah panggil kan? Ramesh, jangan lupa panggil forensik juga sekali. Dan secure senjata ni. Nanti nak hantar pergi makmal. Tepi sikit ya. Ini urusan polis eh. We have an announcement finally on whether cell phones cause cancer. It's something that could have... வணக்கம். முக்கிய செய்தி தலைப்புகள். மலேசியாவின் 13வது பொது தேர்தலில் நேற்று மக்கள் கூட்டணி அரசாங்கம் 15 மெஜாரிட்டி நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றி மகத்தான வெற்றியை பதிவு செய்தது. இந்த முடிவு 55 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த தேசிய முன்னணிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். மக்கள் கூட்டணி இலவச கல்வி, கல்வி கடன் ரத்து, லஞ்ச ஒழிப்பு மற்றும் விலைவாசி குறைத்ததல் கூடிய முக்கிய பிரச்சார அம்சங்களை வைத்து மக்களின் ஓட்டை வென்றது. ஜெய் நியூஸுக்காக Di bawah Seksyen 304 Ceraian B, Kanun Keseksaan Melampaui Keraguan Menasabah. Dengan ini, mahkamah ini menjatuhkan hukuman 7 tahun penjara ke atas Krishna anak lelaki Maniam dari tarikh tahanan.
எந்த சாமி வந்து என்னோட தலையை எடுத்துக்கலாம். PM datang hari ni ke? Aku dengar aku buat viral. PM dah sampai ke? Buat apa dah? உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். Krishna belajar. Ini peluang perubahan. Mantra kemahiran change. InsyaAllah kamu akan berjaya. உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன். Majlis dengan segala hormatnya mempersilakan Yang Amat Berhormat Datuk Seri Anwar Ibrahim ke pentas untuk menganugerahkan sijil kepada graduan DKM Diploma Kemahiran Malaysia melalui program Kemahiran Change 2013 kepada Encik Krishna, anak lelaki Manyam. Krishna, Muyarchi Udaya, Eaglechi Adaya. Congrats. Always known that you're going to make it. Tanya, listens are proud. Nombor banduan 707 selaku Ketua Program Kemahiran Change 2013 dan seterusnya menyampaikan sepatah dua kata. Vanakkam. Terima kasih Puan Pengerusi. Selamat sejahtera Yang Amat Berhormat Perdana Menteri Datuk Seri Anwar Ibrahim, Yang berbahagia Datuk Ramachandran, Yang berbahagia Ketua Pengarah Penjara Datuk Arnachalam, Yang berbahagia Datuk Haji Taslim bin Ibrahim Al-Haj Cik Silva Malar, Yang berbahagia Encik Rafizi, Yang berbahagia Cik Zuraida, para div-div terhormat, wadan-wadan dan kawan budiman sepenjara sekalian. Sebelum saya teruskan ucapan saya sebagai Ketua Kumpulan Program Kemahiran Change 2013, izinkan saya meluahkan isi kandung hati saya, kisah hidup saya yang kian lama terpendam, dan sedekah harapan yang dikurniakan kepada saya. Saya amat berbudi dan berterima kasih kepada pihak kerajaan rakyat dan pihak penjara yang sangat berprihatin akan insan tercicir seperti saya. Perdana Menteri yang berjiwa rakyat, yang bukan sekadar kata-kata, tetapi harapan ikhlas yang memberi erti kehidupan dan perjuangan yang baru demi bangsa, agama dan negara semasa lawatan rasmi beliau ke penjara ini 4 tahun lalu. Dan hari ini saya tergamam melihat Datuk Seri masih ingat akan kisah dan nama saya. Pada hari itu, Datuk Seri menanamkan keyakinan dengan luahan tulus hatinya. உங்களுக்கு நான் இருக்கிறேன். Belajarlah bersungguh-sungguh melalui program Kemahiran Change 2013. InsyaAllah kamu akan berjaya. Tuan-tuan dan puan-puan sekalian, dengan kerajaan berjiwa rakyat, keyakinan tulus Datuk Seri dan dorongan pihak penjara dan rakan-rakan, saya telah berjaya menamatkan program Diploma Kemahiran Malaysia atau DKM dan sekaligus mengurangkan tempoh hukuman saya dari 7 tahun ke 4 tahun.
Selaras dengan konsep program kemahiran Change ini, saya akan menamatkan tempoh hukuman saya dalam 2 hari saja lagi. Iaitu pada November 16, 2016, saya akan dibebaskan. Penempatan, pekerjaan, penginapan sementara dan kos sara hidup 3 bulan untuk saya telah pun sudah diuruskan oleh pihak penjara melalui program baru ini. Saya ingin kalungkan pencapaian saya kepada keluarga saya yang tiada lagi. Izinkan saya berpatah dalam bahasa ibunda saya. தமிழ் என்று சொன்னாலே எனக்கு உற்சாகமாக இருக்குது. வாழ வேண்டும் என்று ஆசை முளைக்குது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து ஒற்றுமையுடன் நில்லடா என்னும் ஒருமைப்பாடு பிறக்குது. இன்னைக்கு நான் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு நானும் ஒரு மனுஷனா மாறி இருக்கேனா, அதுக்கு காரணம் 2013 நடந்த தேர்தல். நம்ம மக்கள், கஷ்டப்படுற மக்கள், குப்பையா பார்க்கப்பட்ட மக்கள், 2007 பொங்கி எழுந்த மக்கள், காசுக்கு சோளம் போவாத உண்மையான மக்கள், குடிக்கும் கோழிக்கும் கூலிக்கும் மாறாத மக்கள், உண்மைக்கு குரல் கொடுக்கும் மக்கள், புனிதமான ஓட்டை பக்தியுடன் மக்களுக்கு போட்ட மக்கள், நமக்கும் விடியல் வருமா என ஏங்கும் மக்கள், காடாயிருந்த இந்த நாட ஸ்வர்ண பூமியா மாத்தின மக்கள், நம்பி நம்பி மோசம் போன மக்கள், நாதி இல்லாம வழி இல்லாம இருந்த மக்கள், நம்ம இந்திய மலேசிய மக்கள், நம் மக்கள் வீரமாய் உண்மையாய் உறுதியாய் மாற்றத்தை நோக்கி, விடியலை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி, ஒட்டுமொத்த நாட்டின் சரித்திரத்தை மாத்தி புதிய மக்கள் அரசாங்கத்தை அமைத்த நாள்தான் நான் இன்றைக்கு 2016 ஒரு சுகுமாரனை போல், குகனை போல் ஜெயிலே சாவாம இன்றைக்கு எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த தேர்தல் முடிவு, அந்த ஓட்டு, அந்த ஒற்றுமை நம்ம சந்ததியை வாழ வைக்கும். அந்த வீர நெஞ்சங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்னோட வெற்றி கதை சமர்ப்பணம். இனி எழுவோம் மலையாக, ஒற்றுமையுடன் ஓங்கி நிற்போம். இவ்வேளையில் இந்த மாற்றத்தை பார்க்க என் குடும்பத்திலேருந்து யாருமே இப்போ உயிரா இல்ல. தனி மரமா நிக்கிறேன். ஒவ்வொரு ராத்திரியும் அவங்கள நினைச்சு நினைச்சு அழுகிறேன். இந்த துயர நிலை இல்லை, இந்த துயர கதை உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். என்னோட ஃபேமிலியில உள்ளவங்க ஒட்டுமொத்த கதை இந்திய மலேசியர்களின் உண்மை நிலை. தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, அதுபோல் தந்தை சொல் மிக்க ஒரு மந்திரமும் இல்லை. என்னை பெத்த ஆத்தா கண்ணீர் தான் பார்த்தா. இளையராஜா சொன்னது எனக்காக தான் போல. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் ரொம்ப தெரிஞ்சிட்டேம்மா. நீங்க என் காலில் விழுந்த பாவத்தை எப்படி நான் தீர்ப்பேன்? நான் மனசு நான் மாறணுத பார்க்க நீ இல்லையே. நீ பாசத்தை ஊட்டும் போதெல்லாம் நான் ஒரு நிலையா இல்லையே. இப்போ நான் பாசத்தை தேடும் போது அம்மா நீ இல்லையே. எல்லோருக்கும் தந்தை ஒரு ஆசை, எனக்கு என் தந்தை ஒரு அவதாரம், துயர அவதாரம். அப்பா நீங்க உறக்க உறக்க புத்தி சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல. இப்ப நான் கத்தி சொல்லும் போதெல்லாம் நீ கேட்க வழி இல்லையே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா உங்க தலச மகனா கிருஷ்ணா ஒரு புதிய பிறவி எடுத்திருக்க பாருங்கப்பா, பாருங்கப்பா.
அப்பா, என்னை எல்லாரும் அம்போடு விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா, என்னோட 4 வருஷ துக்கத்தை இன்னைக்கு உங்க முன்னால கொட்டிட்டேன். எனக்கு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த சமுதாயம் தான் என்னோட சொந்தம். இது மாதிரி லட்சக்கணக்கான கிருஷ்ணாக்கள் போராட வேண்டும். அதற்கு மக்கள் அரசாங்கம் நிலைக்க வேண்டும். புதியதோர் விடியல் மலர வேண்டும். நீங்கள் விவேகமான மக்களை ஆதரிக்க வேண்டும். என்ன பெத்த தாய்க்கு நன்றி, அறிவு கொடுத்த தந்தைக்கு நன்றி, வாழ்க்கையோட உறவை கொடுத்த தம்பி தங்கைகளுக்கும் நன்றி. 2013 பொது தேர்தலில் ஒட்டுமொத்த நாட்டின் தலையெழுத்தை மாத்தின வீர மக்களுக்கு நன்றி. நாட்டை மக்கள் நாடாக மாத்தினதுக்கும் நன்றி. கல்வியை முழுமையாய் இலவசமாய் கொடுத்ததுக்கு நன்றி. டோல் சாவடிகளை நிறுத்தினதுக்கு நன்றி. விலைவாசியை குறைத்ததுக்கு நன்றி. லஞ்சத்தை ஒழித்ததுக்கு நன்றி. ஏழை மக்களை காக்கும் தலைவர்களுக்கும் நன்றி. மக்களே, மாற்றம் ஒன்றே மாறாது. மக்கள் கூட்டணி என்றும் விழாது. விடியல் 2013 பிறந்தது. வாழ்க்கை எல்லோருக்கும் மலர்ந்தது. வாழ்க மலேசியா, வாழ்க இந்திய வம்சாவளி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓடாத நீர் சாக்கடையாய் மாறிடும். மாறாத மனம் விடியலை இழந்திடும். மாற்றமெனும் கனவு கலைந்து போய்விடும். ஓடாத ஓட்டு துரோகம் ஆகிவிடும். உங்களுக்கு எல்லாம் நான் இருக்கிறேன்.